ஹாய் மக்களே, நான் உங்க சேவியர். சிபில் ஸ்கோர் 650 இருந்தும் உங்க லோன் ரிஜெக்ட் ஆகுதா? அப்ப இந்த 3 பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 1 lakh லிமிட் இருக்கு அப்படின்னா அந்த லிமிட்டை வந்து நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடாது. அதுல இருந்து ஒரு 30% நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சிபில் ஸ்கோர் கம்மியாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 1 lakh இருக்கு, நம்ம 1 lakh ஃபுல்லா அந்த வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம திருப்பி ரீபேமெண்ட் பண்றப்ப நமக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாகும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு கிரெடிட் கார்டு வந்து ஒரு ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, நம்ம லோன் அப்ளை பண்றப்போ நமக்கு கிரெடிட் வந்து எத்தனை வருஷம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஏஜ் பாக்குறப்ப இந்த கிரெடிட் கார்டு வந்து 5 இயர்ஸ் இருந்ததுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு நிறைய இஎம்ஐஸ் போகும். அந்த இஎம்ஐஸை வந்து எல்லாமே ஆட்டோ டெபிட் பண்ணி விட்டுட்டு கரெக்டான டைம்ல ஃபண்ட் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆட்டோ டெபிட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மூணுமே நீங்க கரெக்டா 1 month நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. 30 டேஸ்க்கு அப்புறம் சிபில் ஸ்கோர் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.